ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி இன்ஃபோ யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே பேசப்படுற டாபிக் என்னன்னா கரூர் இஷ்யூ பற்றி தான் போயிட்டுருக்கு. இந்த கரூர் இஷ்யூவில் 40-50 பேர் செத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இல்லை 40-50 பேர் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 40-50 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான நியூஸ் இப்போ போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக இது என்ன பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கிற பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வயசானவங்க வெளியில் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களையும் தூக்கி போட்டு ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் எல்லாமே காரணம் முழுக்க முழுக்க இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது, திமுக காரங்க மட்டும்தான் இது இப்படி பண்ணி இவங்களால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு வாங்க, நம்ம இதை பற்றி பேசுவோம். நேற்று நாங்கள் இங்கே தாங்க இருந்தோம். ஆம்புலன்ஸ்காரங்க தேவையில்லாமல் உள்ளே வந்தாங்க. நாங்கள் முன்னாடி முனிப்பங்கோயில் தான் நின்றுட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸை, அதாவது மக்கள் வண்டியோட 2 வீலரில் வரவங்கள உள்ள 2 வீலரை கொண்டு போய் கேஆர்வி மெரிடியன் ஹோட்டலுக்கு பின்னாடி பார்க் பண்ண சொன்னாங்க. 2 வீலரில் வந்தவங்கள உள்ள. ஆனால் ஆம்புலன்ஸு கோயம்புத்தூர் ரூட்டில் போன ஆம்புலன்ஸை திரும்பி எதுக்கு இதுக்குள்ளே விடணும்? அங்கே போயிருந்தால் தான் மக்கள் யாராக இருந்தாலும் அவசர உதவிக்கு போக முடியும். ஆனால் போனவங்க நாங்கள் அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூட்டில் போகிற ஆம்புலன்ஸை திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்டில் விடாங்க. ஆனால் பொதுமக்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த நிறையா பேனர் இருந்தாச்சு. இதே தாங்கச்சிக்காரன் தாயாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனால் பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு, என்னைய கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்கள் ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இத்தனை பேர் திடீர்னு எங்க இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களே நேற்று ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மையை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தலைவனை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா காவல்துறை எந்தவித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல. மக்கள் மண்டிக்கிட்டு தான் உரிமை பெறணும். எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சின்னு பேசுறாங்க. கட்சியை விடுங்க. நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? நிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த இடத்துல இத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்களே. ஏன் ஸ்டாப் ஆனாங்க? உள்ள வந்திருக்கலாம்ல. எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க. ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே, அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும். 8:15 அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சிங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இந்த இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நிறைய ஆளுங்க உள்ளாடி இவங்க இறக்கியிருக்காங்க. அதாவது சும்மா நிற்கிறவங்களை அடிக்கிறதுக்கு கத்தியெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சும்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவரோட ஃபேன்ஸாக இருந்தாலுமே சரி, யாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே எல்லாமே பண்ணது தாவைக்காவில் இருக்கிறவங்க தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் நம்மள செருப்புமே தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆனா அது யாருன்னு இது வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ளாடி ஆம்புலன்ஸை விட்டுட்டே இருக்கிறாங்க, பேச விடாதபடிக்கு. அதாவது இவங்க ஒரு இடத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வச்சு நீங்க இது பிரச்சாரம் நடத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்த பிறகு ஆம்புலன்ஸுக்கு வேற வழி அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல. இதுல வேணும்ட்டே உள்ளாடி இவங்க இந்த பிரச்சாரத்தை முடிக்க கூடாதுன்ற பேர்ல தான் இவங்க மாத்தி இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆம்புலன்ஸுக்குள்ள பேஷண்ட் இருந்தா கூட பரவாயில்ல, பேஷண்டே இல்லாம ஆம்புலன்ஸை மாத்தி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரூர்ல பவர் கட் பண்ணியிருக்காங்க. இது தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி பவர் கட் பண்ணியிருக்காங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டா தளபதி சார் வர்ற டைமுக்கு முன்னாடியே இவங்க பவர் கட் பண்ணனால தான் இங்க கூட்டம் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரீசனால மட்டும்தான்
கூட்டமுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து அடிபட்டிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு தலைவர் ஒரு மீட்டிங்க்கு வராரு அப்படின்னா என்ன ஃபேன்ஸாக இருந்தாலுமே அவருக்காக அவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியும். இருந்துமே குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறத இனிமேல் வர பிரச்சாரத்தில் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ வந்து நடந்த 30 நிமிஷத்துக்குள்ளாடியே வந்து கரூரில் அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க வந்து இது பார்க்கும்போது தெரியுது இவங்க ஏதோ இப்படிலாம் நம்ம பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம், இதெல்லாம் நடக்க போகுது, அதுக்குள்ளாடி நம்ம அங்கே இருக்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி இஷ்யூ, அப்புறம் வந்து இந்த கள்ளச்சாராயம், அப்புறம் இந்த ஸ்ரீமதி கேஸ், இதெல்லாம் நடந்தப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு கூட தெரியல. அதாவது இப்போ வந்து இவங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அதாவது இவ்வளோ ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆள் மக்களுக்கு வந்து நல்லது பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவரோட சொந்த காசை போட்டு எதுவுமே பார்க்காம மக்களுக்காக எல்லாம் பண்ண போகிறாரு, எல்லாருமே மக்கள் எல்லாம் இவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு வந்துடுச்சு. அதனால கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து பெருசு பண்ணி எப்படியாவது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவரை வந்து தப்பாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சீன் தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எவ்வளோ சீன் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாலுமே கடைசியில் இவங்க மாட்டிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. வீட்லயா ஹாஸ்பிட்டலையா? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல். என்னதான் பேசிட்டு இருக்காங்க கரூருக்குள்ள? யார் மேல தப்பு? டிஎம்கே. டிஎம்கே வேணுன்ட்டு பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா. முன்னாடியே போட்டு என்ன பண்ணிருக்காங்க? கழுத்து மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறது. கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா ஆமா, இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள? ஆமா, கரண்ட் ஆஃபத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. ஆமா, அடப்பா, இப்ப இப்படியும் பண்ணுவானுங்களாடா, பாவமல்ல. ஓட்டு இப்ப அதுக்காக சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 7 மணிக்கு நடக்குது. திட்டமிட்டு பண்ணதுதான் இதெல்லாம். அதுக்குன்னு இப்படி உயிரை கொள்ற அளவுக்கு போவாங்களாடா? ஓட்டுக்காக பண்றதுதான் எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். அதுக்குன்னு அது இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இப்ப விஜய்க்கே பயமா இருக்கும்போல, திருப்பி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது. இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா? இதுல பார்த்தாலே தெரியுது. இது நீங்க கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவங்க தான் வந்து இப்படி எல்லாம் பண்ண சொன்னது அப்படின்ட்டு. இப்படி இவங்க பண்ண சொல்லி இவங்க வந்து இப்படி மனுஷங்களெல்லாம் சாகடிச்சு ஒரு ஆட்சியை வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பிடிச்சி என்ன பண்ண போறாங்கன்றது, மக்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் தெரியல. மக்களையே கொண்டு மக்களுக்கு இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க இதுக்கு ஆட்சி பிடிச்ச பிறகு என்ன வேணாலும் செய்யலான்ற முடிவுல தான் அவங்க இருக்கிறாங்க. அது இந்த மக்கள்கிட்டே கொள்ளையடிச்சு இப்படிலாம் பண்ணுறவங்களுக்கே இவ்வளோ இது இருக்கும். அதாவது தப்பான முறையில் எல்லாம் பண்ணி ஒருத்தர் நல்லது செய்கிறவர் மேலே என்ன வேணால் பழி போடலாம் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கே இப்படி இருக்குன்னா, மக்களுக்காக நல்லது செய்ய போகிற எதுவுமே எதிர்பார்க்காம தன்னோட கையில் இருக்கிற காசை போட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு மனுஷன் வந்தால் எவ்வளோ இந்த நாட்டுக்கு ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம தான் யோசித்து வந்து ஓட்டு போடணும். இது வந்து நான் வந்து யாருக்கு இவங்க கெட்டவங்க அவங்க வந்து நல்லவங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண வரல. ஆக்சுவலாக இந்த இஷ்யூவெல்லாம் நம்ம பார்க்கும்போதே எவ்வளோ அறிவில்லாதவனுக்கு கூட இந்த இஷ்யூலாம் பார்க்கும்போது இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு யோசிக்க தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா 40-50 பேர் இறந்தா வந்து இந்த அரசு சும்மா இருக்குமா? 40-50 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்களால சும்மா இருக்க முடியுமா? ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இதை கூட எடுத்துக்கலாமே. இந்த திமுகவில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக அவங்க பேர் சொல்லலை. அதாவது ரீசெண்ட் டேஸில் வந்து கிட்னி எல்லாம் எடுத்து வந்து சேல் பண்ணி மக்களோட வந்து அறியாமையும் சொல்லலாம், அவங்க ஏழையாக இருக்கிறதும் சொல்லலாம். அவங்களுக்கு நிறைய காசு வந்து நீடு இருக்கும். அதனால அவங்களோட அந்த தேவையை வச்சுட்டு அவங்களோட கிட்னியை எடுத்து இவர் வந்து வெளிநாட்டுலலாம் விற்று 50 லட்சம் 60 லட்சம் அவர் வாங்கியிருக்கிறார். ஆனால் மக்களுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து ஒரு 50,000-லேருந்து 5 லட்சத்துக்குள்ளே கொடுத்து இந்த மாதிரி ஒரு 50-60 மக்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்காம இந்த அரசு எங்கே போச்சு?
போச்சுன்னு தெரில. ஆனால் வந்து சாகாதவங்கள செத்துட்டாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி 50-60 மக்கள் செத்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லி அடுத்த 30 நிமிஷத்தில் கரூரில் இருக்கிறாங்க அந்த அமைச்சருங்கெல்லாம். எதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ மெயினாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50-60 பேர் செத்துட்டாங்க, கண்டிப்பாக வந்து தாவேக்கா தலைவரை அரெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவரெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ப்ராப்பராக 60 பேர் செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. அப்படி இருந்தால் கூட வந்து இவங்க வந்து தாவேக்கால இருக்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, மக்கள் வருவாங்க அதிகமாக, இடம் வந்து எங்களுக்கு பத்தாது, அதனால ஒரு 4 ரோடு இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் கேட்டிருக்காங்க. அதை இவங்க கொடுக்காம இருக்கிறதுல சின்ன இடமா பார்த்து இவங்களுக்கு கொடுத்து இதில் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வேணும்னே பண்ணிட்டு இவங்களே அவங்கள்ட்ட இருக்கிற ஆளுங்களெல்லாம் உள்ளே இறக்கி எல்லாரையும் அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் தலைவரோட பேச்சு, அதாவது அவர் கொடுக்குற ஸ்பீச் முடிகிற டைமில் தான் இந்த மாதிரி உள்ளே இறங்கி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அதுலேயே நீங்கள் நியூஸை பார்த்தாலே தெரியும். நியூஸில் வந்து உண்மையை போகிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. இன்ஸ்டாவில் நமக்கு வர ஒரு சில வீடியோ பார்த்து அவங்க பேட்டி கொடுக்குறத பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி இடையில வந்து நிற்கும்போது குழந்தைங்களை பிடிக்கிறது, கழுத்தை நெரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அழுது நடிக்கிற மாதிரி. இதுக்கு மேலே மக்களை எல்லாம் ஏமாற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, இவங்க என்ன தான் வந்து தளபதி மேலே வந்து வேண்டாத வீண் பழியெல்லாம் போட்டாலும் சரி, இவருக்கு வந்து பிரச்சாரம் நடக்க இடம் கொடுக்காம இருந்தாலும் சரி, என்னதான் பண்ணாலும் நீதி எங்கே இருக்கோ அங்கே தான் கண்டிப்பாக மக்களும் இருப்பாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் மக்களை சாப்பிட்ற ஒரு ஆட்சியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி